அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய தமிழக கூட்டுறவுத்துறையில் உதவியாளர் கிளர்க்காக பார்த்திங்கன்னா பணிபுரியறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் 2900க்கு மேற்பட்ட வேகன்சி பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,750 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே பல டைப்பாக போஸ்டிங் இருக்குது. போஸ்டிங் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குது. இந்த உதவியாளர் கிளர்க் வேலை மட்டும் கிடையாது, இன்னும் சூப்பர்வைசர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. எந்தெந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி, மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தெளிவாக பார்த்தீங்கன்னா விரிவாக வரக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்களா மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா 2019ஆம் வருடம் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 6 வருடத்துக்கு பக்கமாகுது. மறுபடியும் தான் நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. அதனால் இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்களா மறுபடியும் நீங்கள் ஒரு 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பயும் வரலாம், வராதிங்க கூட போயிடலாம். அதனால் இந்த கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம புது விவசாயம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க, இதில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆட்கள் சேர்ப்பு நிலையம் சேலம் மாவட்டம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது 6/8/2025 இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துக்குது. இதில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, சேலம் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கீழ்காணும் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள எழுத்தர் கிளர்க் உதவியாளர் பணியிடங்களை பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு இந்திய குடியுரிமையுடன் கீழ்காணும் தகுதி பெற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/8/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கு உதவியாளர் வேகன்சி 16 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,640 ரூபா ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 16 வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சியும், பிற்படுத்தப்பட்டோருக்கு 5 வேகன்சியும் கொடுத்துறாங்க. 10 வேகன்சி ஆயிடுச்சு. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்த எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி, ஆதிட்ராவருக்கு 3 வேகன்சி, அருந்ததிரி பழங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு வேலை 84 வேகன்சி இருக்குது. இதுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே உங்களுக்கு பிரிக்கிறாங்க. 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 17,600, அடுத்து பார்த்தீங்கன்னா 13,500, அடுத்து பார்த்தீங்கன்னா 11,100. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து பணியாளர் கூட்டுறவு சிக்கனம் மற்றும் நாணய சங்க உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி இருக்குது. 15,000 ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நகர கூட்டுறவு வங்கி இதில் ஒரு 18 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குது எழுத்தாளருக்கு. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,900 பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நிலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது நீ ஜாயின் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் உங்களுக்கு 2 வேகன்சி கிளர்க் வேலை இருக்குது. லேம்பு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் 7 வேகன்சி கிளர்க் வேலை இருக்குது. வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் எழுத்தர் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 132 வேகன்சி ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 148 வேகன்சி கிட்ட பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி மாவட்டம் வாரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இனச்சொல்லி வைஸாக கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினர் 41 வேகன்சி ஒதுக்கிட்டாங்க. பிற்படுத்தப்பட்டோர் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 35, அதிலே முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சியும், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 27+1 28 வேகன்சி ஒதுக்கிறாங்க. ஆதிட்ராவருக்கு 19, அருந்ததியர் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி, பழங்குடியினருக்கு 1 வேகன்சி, மொத்தம் 132 பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டாங்க. இந்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இனச்சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா பின்பற்றக்கூடிய இடஒதுக்கீடு தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் பின்பற்றதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸர்வீஸ் மேனு, இந்த தமிழில் படித்தவங்களுக்கு, மாற்றுத்திறனாளி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் உள்ள அரசாணைப்படி பார்த்தீங்கன்னா பின்பற்றப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்படி சம்பள விகிதம் மற்றும் இதர படிகள் மேற்குறிப்பிட்ட கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர் பணிநிலை குறித்து சிறப்பு துணை விதிக்குட்பட்ட அமையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சம்பளம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு விதி வச்சுருக்காங்க, அதுக்கு உட்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வில் கலந்து கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்த விவரங்கள் தேர்வு நுழைச்சீட்டில் இது பற்றிலாம் தெரிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது எப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாலோ பண்ணுங்கிறது உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கிய இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 6/8/2025 பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29/8/2025 லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். உங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 11/10/2025 காலை 10லேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/7/2025 படி நீங்கள் 18 வயசு பார்த்தீங்கன்னா பூர்த்தி அஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதர வகுப்பினர் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 32, வேறு அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவிக்கு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லை. ஓசிக்கு சார்ந்த முன்னாள் இராணுவத்திற்கு 50, அதே மாதிரி ஓசி சார்ந்த மாற்றுத்திறனாளிக்கு 42 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்ட படிப்பு நீங்கள் படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் 10வது +2 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும். ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டுறவு பயிற்சி நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி படிக்கலனாலும் இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு பார்த்தீங்கன்னா பணி புரிஞ்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பு கூட்டுறவு பயிற்சியாக கருதப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை டிப்ளமா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், ஐஏ டிப்ளமா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிகாம் கூட்டுறவு, எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் பார்த்து என்னென்னங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிங்க. அதே மாதிரி கூட்டுறவு பயிற்சின்னு நீங்கள் வெற்றிகரமாக படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தார் பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல் படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது தமிழ் மொழியை பாடமாக எடுத்து படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th அதேமாரி டிகிரி எல்லாமே நீங்கள் தமிழை ஒரு பாடமாக வச்சு நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கணினி பயன்பாட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர் அனைத்து பிரிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர் அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250. இதர பிரிவை சார்ந்த விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா 500 பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இணையவழி ஆன்லைன் மெத்தட் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் செலுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணையவழி கட்டணம் செலுத்தும் போது ஏற்பட இடர்பாடு, தோல்வி மற்றும் மாவட்ட ஆட்கள் பொறுப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இணையவழி கட்டணம் செலுத்தும் போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சர்வர் ப்ராப்ளம், ஏதாவது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்றுடுச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்கள் சேர்ப்பு நிலையை பார்த்தீங்கன்னா பொறுப்பாகாது. அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/8/2025 மாலை 5:45 சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டணம் செலுத்தும் முறை பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் மாற்றி அமைக்க உரிமை பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட ஆட்கள் சேர்ப்பு நிலையத்துக்கு உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை செலுத்திய விண்ணப்ப கட்டணம் எக்காரணத்தை கொண்டு திருப்பி தரமாட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும், கையெழுத்து எவ்வளோ இருக்கணும், சாதி சான்றிதழ், கூட்டுறவு பட்டை, பயிற்சி சான்றிதழ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எத்தனை எம்பி பார்த்தீங்கன்னா இருக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணலான்னு. நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலான்னு ஒரு வீடியோ வரப்போகுது, அதை நீங்கள் பார்த்துக்கோட அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம், ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னை பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.